ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜனனி ஜன்மசௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூபபுண்ணியானாம் லிக்கியதே ஜன்மபத்ரிகா. ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நம. நவகிரகேபியோ நம. வாக்தேவியை நம. சாயிநாதாய நம. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நம. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவகிரகங்கள் 9 எல்லாருக்குமே தெரியும். இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது. கிரகத்தினுடைய அவன் கிரகண்டா அப்படின்லாம் திட்டுவாங்க. அப்போ அவனுடைய கிரகம் தான் அவனை வேலை செய்ய வைக்கும். அப்போது அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது. இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது, பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம். இடம் மாறுறதுக்கு பேர் பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை. ஒரு குருன்னு எடுத்துனோம்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த 9 கிரகங்களுக்கும் சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும். அப்படி பயிற்சியாகும் தருவாயில் என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும், என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும், என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம். அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு. வார ராசி பலன்கள் சொல்லலாம், டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டும்தான் கிரகங்கள் பயிற்சியாகும். 5 கிரகங்கள் பயிற்சியாகும். பொதுவாக ஒரு 4 கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருடாந்திர பயிற்சிகள். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி, 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா அவர் பயிற்சி பார்த்தா போகிறோம். அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா, ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா. அப்போ இந்த நாளையும் விட்டுறலாம். இதனாலும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம், 1 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம், சனி 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம். ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா, சூரியன் அப்படின்னு எடுத்தனால் 1 மாதம் பயிற்சி, மாதம் 1 முறை பயிற்சியாவது சூரிய பகவான். 2.5 நாட்களுக்கு 1 முறை பயிற்சியாகக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் 1.5 மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி. அப்போது இந்த 5 கிரகங்களும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறதுனால அது இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும், தமிழ் மாதமாக இருக்கட்டும், நமக்கு 12 ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுல பார்த்தோம்னா, அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் அப்படின்னு தான் பேர் இதுக்கு. இந்த பொதுவான பலன்களில் நான் பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும். 100க்கு 100% அக்யூரேட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரேட்டாக தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான 2025ஆம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்கள், ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்லா இருந்தீங்க, திடீர்னு சிரமம் வந்தது, திடீர்னு நல்லா இருக்க போகிறீங்க. என்ன காரணம்னா சனி வக்கரமாக இருக்க அதிசாரத்தில் வந்தது. அப்போது பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் எவ்வளவு ஜான் ஏறினால் முழம் சறுக்குன்னு சொல்லுவாங்க.
4 படி கடன்னு ஏறுவீங்க, திடீர்னு ஃபஸ்ட் படிக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுடைய நேரம் போயின்னு இருக்கு. என்னடா பண்ணுறது, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு தருவாயில் இருக்கிற தங்களுக்கு மங்களகரமான விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் 2025 வருஷம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. சாதா ஓஹோ கிடையாது, உண்மையான ஓஹோ தான். அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சரி, ராகுவை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த 12 ராசியில் 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார். 3 இடத்துக்கு ராசின்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்னு சொன்னேன். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துக்கு மட்டும்தான் நன்மை செய்வார். அப்போது 3ஆம் இடமான 2 பேருக்குமே 3ஆம் இடம் நல்லது பண்ணுது. யார்? சனி ராகு இருக்கிறது 3ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கார். சனி வந்திருக்கார் இப்போது வக்கரகதியா. அப்போது தொட்டது துளங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்துகள், கிரானைட் பிஸ்னஸ், டைல்ஸ் பிஸ்னஸ், கற்கள் பிஸ்னஸ், அந்த மாதிரியெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான யோகங்கள் ஏற்படும். வாகன சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, அதே மாதிரியே இந்த மாதிரி டூரிஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த டாக்ஸி, கால் டாக்ஸிலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வாகன சம்பந்தமான தொழில்கள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்கும் சிறப்பு யோகங்கள் ஏற்படும். அதே மாதிரியே உணவுத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. குடிநீர் வடிகால் வாரியம், பத்திரப்பதிவுத்துறை, உயர்கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை, இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. தனுசு ராசியில் 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். மிகச்சிறப்பு. வாரி வழங்கக்கூடிய ராசிநாதன் வக்கரம், மிகச்சிறப்பு. பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரம், நகைகள் வாங்கி மகிழலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். புதிய வியாபார ஒப்பந்தங்கள் போடுவீங்க. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் நடக்கும். புதுசாக வருமானத்திற்கு உண்டான யோசனைகளை செய்வீங்க. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அதன் மூலமாக புது புது தொழில்கள் துவங்க வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது. வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், மனை வாங்கலாம். விவசாயிகளுக்கு நன்மை. அதே மாதிரி பெண்களுக்கு நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை, இப்படியெல்லாம் ஏற்படுது. 9ஆம் இடத்துல கேது. ஞானம், அறிவு, ஆன்மீகத்துறையில் நாட்டங்கள் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். குறிப்பாக சொல்லணும்னா சினிமாத்துறைன்னு எடுத்துன்னா அதுக்குள்ளே எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான போஸ்ட் அதுக்குள்ளே இருக்குது. பதவிகள் காலியாக இருக்கும். அத்தனை பேருக்கும் நன்மை. இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, விளையாட்டு, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 11ஆம் இடத்துல புதன். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள். கல்வித்துறை சிறந்து விளங்குது. அதே மாதிரியே புதன் இருக்கிறதுனால ஒரு கணக்கு வழக்கு, ஆடிட்டிங் தொழில் பண்ணுறவங்க, அக்கௌண்டன்ட் பார்க்குறவங்க, எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது. தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் பொதுவாக 90% நன்மைகள் இந்த மாதத்தில் ஏற்படுது அனைவருக்குமே. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கண்டிப்பாக சிவபெருமானையும் வணங்கி இதற்கும் தங்களுடைய சுய ஜாதகம், சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை தவறாமல் பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.